வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மேச ராசி பரணி நட்சத்திரத்தை பிறந்திருக்கான்னு வைங்களேன். இப்போ பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா, தரணி ஆளலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வழக்கங்க. அது எல்லாருமே அதை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சுக்கிர தசையில் நம்ம பிறக்கிறோம். பட் குட்டி சுக்கிரம் பெருசாக ஒரு பாசிட்டிவ் பண்ணிடாது. அது எங்கே இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்க முக்கியம். அதே மாதிரிக்க அடுத்து வர்ற திசைகள், சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, இந்த திசையெல்லாம் நடப்பில் சரியான யோகந்திரமாகி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்கள் சுக்கிர தசையில் பிறந்திருக்கீங்க, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சூரிய சந்திர தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சூரிய சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்பிர சந்திரன் இருக்கார். சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சம் பெற்று உட்காந்துட்டார். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். இல்லை சனி ஒரு பார்வையில் தொடர்பட்டு உட்காந்துருக்காரு. இது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து தனிச்ச ராகாக இருந்து இது மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பழமொழிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பயங்கர போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் பணம்னா விரக்தி பண்ணுற மாதிரி இருக்கும். தனியான ஒரு கூலி வேலைக்கு போகிறது மாதிரி இருக்கும். தடுமாற்றத்தை பயங்கரமாக சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா நமக்கு நம்ம பூமியில் என்ன கர்மா அனுபவிக்கணும், பிறப்பெடுக்கணும்னு விதி எழுதியிருக்கோ அதுபடி தான் பிறப்போம், அதுபடி தான் நடக்கும். அப்போ நம்மளோட நட்சத்திரம் மட்டும் முக்கியம் கிடையாது. நடக்கிற திசை வந்து தெளிவான உங்களுக்கு பலன் கொடுக்குறது மாதிரி நடந்தால் மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் சொன்ன தரணியாலலாம் இல்லை வேறு எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் அந்த யோக திசை வந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக வந்து சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு உங்களுக்கு உதவுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் பெரிய ஆசைகள்லாம் கொள்ளாமல் தெளிவாக இருக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ராகு திசையில் தான் வந்து பரணி நட்சத்திரங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு வரும். அப்போ ராகு ரொம்ப பர்டிகுலர் நல்லா இருக்குன்னு, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும் அது ராகு திசை, ஒரு 40-38 வயசுக்கு மேலே வரும். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ராகு தான் உங்களை வந்து ஒரு மனிதனை பெரிய ஆளாகும். அப்போ ராகு நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு ஓகே அப்படின்னு, செவ்வாய் ராகுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே சிறப்பானதாக இருக்கும். அது மாதிரிக்க உங்கள் ஜாதகத்தில் உங்களோட கிரகங்கள் இந்த பரணி நட்சத்திர காலங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் அந்த நடப்பு தசை வரும்போது யோகம் வருமா வராதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கற்பனை உங்களுக்கு இது மாதிரி சொல்கிற பழமொழிக்காக நீங்கள் கற்பனையை வாழ்கிறதெல்லாம் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.